தலைமை உரையையும் வரவேற்புரையையும் நிகழ்த்தி சென்ற எமது மூதூர் ஹத்தீப்மார்கள் நலன்புரி சங்கத்தின் தலைவர் ஷேக் எம்ஏ நிசார் ஹக்கீமி அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அடுத்த நிகழ்வாக இங்கே வருகை தந்திருக்கின்ற சர்வதேச மனித உரிமை இஸ்லாமிய கலாச்சார ஒருங்கிணைப்பாளரும் எல்பி குரூப்பின் உறுப்பினரும் கண்டி மாவட்ட பிரதி பணிப்பாளருமான SHM ரிஸ்வான் மௌலவி அவர்களை சிறிது உரையாற்றுமாறு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இடத்துல நீண்ட நேரம் உரையாற்ற விரும்பல. எல்பி குரூப், இந்த எல்பி குரூப்பை பற்றி சிறிய ஒரு விளக்கத்தை தந்து கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். எல்பி குரூப் என்பது லங்கா பாய்ஸ், அதாவது இலங்கையில் பிறந்து வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே வேலை செய்து கஷ்டப்பட்டு உழைத்து அவர்களுக்கு வருகின்ற அந்த சம்பளத்திலே ஒரு பகுதியை இவ்வாறான வேலைகளுக்காக வேண்டி அவர்கள் ஒதுக்கி செலவழித்து செய்து வருகின்றார்கள். இவர்கள் நிறைய வேலைகள் இதை கொண்டு செய்து வருகின்றார்கள். அதாவது பாடசாலை மாணவர்களுக்காக வேண்டி கல்வி உபகரணங்கள், புத்தக பைகள், அதே போன்று நிறைய இதுவான வேலைகளை செய்து வருகின்றார்கள். அதே போல தான் அதிலே ஒரு முயற்சியாக தான் மூதூர் கத்தீபார் சம்மேளனத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க தங்களது ஊரிலே குர்ஆன் பிரதிகளை கொடுப்பதற்காக வேண்டி அவர்கள் உதவி செய்கின்றார்கள். இதேபோல் நிறைய எங்களுக்கு வேறு விதமான உதவிகளும் கிடைத்து இந்த எல்பி குரூப்பின் மூலம் இதை செய்வதற்கு அல்லாஹ் உதவி செய்திருக்கின்றான். எனவே அதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு முதற்கண் நன்றியை செலுத்தியவனாக இந்த குர்ஆன் பிரதிகளை தங்களுக்கு வழங்கி உதவி செய்த அனைவருக்கும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுமாறு கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.